சொல்ல தாங்க முடியும். ஏய் அல்லது நீயே துணி எனக்கு கொஞ்சம் கூட. நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன், நான் ஏன் தரணும்? போனா போட்டோம், பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு, கொஞ்சம் தின்னுக்கோ. குடு சட்டு கொடு, கொஞ்சமா எடுத்துக்கோ. என்னம்மா என்ன சாப்பிட்றீங்க? ஆ ஒன்றும் இல்லையே. இது தம்மாட்டு மிச்சிட்டு அதை போய் மறிக்கிறா. நாங்கள் தான் நைட்டு வாங்கி போட்டேன். உண்மையா சாப்பிடணும், நாங்க போய் சாப்பிடணா. ஏதோ பேச்சுக்கு என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன். அதான் ஏன் கேட்டேன். தப்புதாம்மா, நீ எதனா சாப்பிடு, நான் போகிறேன். தோசை சூப்பர், குடியா குடியா குடியா. சூப்பரா இருக்குதா? நிஜமா சூப்பரா இருக்குதுக்கா. தேங்க்யூம்மா. ஹேய் முன்னாடி நான் வார்த்தை தெரியாத தப்பா இடிச்சுட்டு அவனுக்கு ஜூஸ் கொடுக்குறான். வந்தாயா? நான் உன்னை கவனிக்கவே இல்லையா? சரி, அந்த பாலை கொடுத்து டீ போடலாம். டீயா? நான் காப்பி தானே குடிப்பேன். அடே நீ எதுனா குடியா, இவங்க 2 பேரும் டீ தான் குடிப்பாங்க. அவங்க 2 பேரும் டீ குடிக்கிறதுனால நான் பால் வாங்கி தரணுமா? ஏய் இங்க என்ன நடக்குதா? இங்க எதுவும் நடக்கல. ஏமா ஜூஸ் குடிச்சிட்டியா? ஏமா உனக்கு மிச்சர் போட்டு தட்டா? ஆமாக்கா, எதுவும் தர மாட்டேங்கிறா, நீ கொஞ்சம் போட்டுவாக்கா. ஏய் அந்த மிச்சரை நம்ம வீட்டு வாங்கணும் தானா? ஆமா, இப்ப என்ன அதுக்கா? ஏய் நான் கஷ்டப்பட்டு வாங்கி போடுறான், மொத்தத்தை அவங்களுக்கு கொடுக்கடியா? ஓ அவங்க கிட்ட இல்ல, இந்த எனக்கு எடுத்து கொடுக்க மாட்டாங்களா? ஆமாக்கா, எங்க வீட்டுல எதுவுமே இல்ல. எங்க வீட்டுக்காரர்கள் வேலை இல்லையா, அவர் வேலைக்கு போனோம்னா உனக்கு நான் தரேன்னா. சரிப்பா, உனக்கு வேற எதுனா ஒன்னா சொல்லுமா, நான் தரேன். அந்த ஆள் கிடக்குறான். ஏ ஹே என்னண்ணா, நான் கஷ்டப்பட்டு அதை கொடுத்தா அவங்களுக்கு எதுவும் போடியா? என்னப்பா இருந்தாலும் சும்மாவே கோவப்படுறாரு. என்ன அல்வா ஒரு பஸ் தானே கொடுத்துருவோம்ல. ஏன்னா உனக்கு என்ன அல்வா பிடிங்க சொல்லலாம். எதுக்கு எனக்கு அல்வா வாங்கி கொடுத்துட்டு ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஓ அப்படி இல்லைண்ணா, அந்த அல்வா வைக்கிற கடை சொல்றேன், போய் வாங்கினா நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். அது கூட நீ வாங்கி கொடுக்க மாட்டேன். என்னன்னா நல்லது பண்ணாலே ஒத்துக்க மாட்டேன்ற. எது எனக்கு நல்லது பண்றீங்க நீங்க? சரி உர்ரி, அவர் எது நல்லது எதுன்னு கேட்டதுன்னு தெரியல. ஏக்கா நீ போய் சூடா டீ போட்டுனா போ. ஆமாக்கா, சக்கரை கொஞ்சம் தூக்கலா போட்டுனாக்கா. இதோ போட்டுன்னு வரமா. ஏய் நில்லு. வந்துச்சுல பால குடியா. ஏமா இங்க என்னதான் நடக்குதா? ஒரு பச்சை தண்ணியில உங்கள்கிட்ட குடிக்க மாட்டீங்களா? பச்சை தண்ணி தானே குடிப்போமே. காலையில அக்கா ஒரு குடம்பு வச்சிருவாங்க, நான் குடிச்சிருவேன். ஓ அந்த தண்ணி கூட அவதான் கொடுக்குறாளா? ஆமாண்ணா, அக்கா தான் செய்வாங்கலாம். இவ்வளா கஜா ரைட்டா போட்டா ஸ்ட்ராங்கா போட்டமா? அக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு விடுக்கா. அக்கா கொஞ்சம் சக்கரை கம்மியா போடுங்க கொஞ்சம். சரிம்மா. ஏன்பா சக்கரை கம்மியா கேக்குறா? ஏன்னா சுகர் வராம போகணும்ல, அதுக்காக எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அப்படியா? ஆமாண்ணா, உனக்கு என்ன சுகர் இறங்குதா? எதுக்கு? எனக்கு மாத்திரை வேணா, அதை மாத்திரை நீ வாங்கி போடலான்னு பாக்குறியா? அப்படி இல்லைண்ணா, திடீர்னு சுகருக்கு வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட மாத்திரை வாங்கி போடலாம் தான். அப்ப காசு குத்து என்னதான் வாங்குங்க? காசு குத்து காசு தான் வாங்குவோம். என்ன காசு குத்து காசு வாங்குங்க? ஒன்னும் புரியலையா? நாங்க புது 10 ரூபா நோட்டு கொடுத்தா அக்கா பழைய 100 ரூபா நோட்டு கொடுக்கும். ஐயோ போச்சே போச்சே போச்சு போச்சு. அவ்வளோ இவ்வளவு என்னதான் பண்றதுன்னு தெரியல. எங்க நிக்கிற? என்னத்து நான் கட்டுறேன், பிபி எனக்கு தானே. ஆமா, உங்களால பிபி சுகர் எல்லாமே வந்துடும். பால் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ், சாக்கோபார், ஐஸ்கிரீம். ஐசியா? என்னம்மா ஐஸ் வேணுமா? ஆமாண்ணே வேணுண்ணே. என்னண்ணா ஐஸ் இருக்குதே? உனக்கு என்ன ஐஸ்மா வேணும்? வகை வகையான ஐஸ்லாம் இருக்குதுமா. ஐயோ எல்லா வகையான ஐஸ் இருக்குது, வாங்கி குடியா. ஏய் இருடி, அக்கா வெளியே வரட்டும். அக்காவா? எதுக்குப்பா? ஐஸ் வாங்கி கொடுக்க. நீங்க தின்றதுக்கு என் முன்னாடி வாங்கி தரணுமா? எப்பவுமே அக்கா தான் வாங்கி தருவாங்க, இப்ப நான் புதுசா சொல்றேன். எப்பவுமே வா. ஓ என் காசுலாம் இப்படிதான் போதா? அம்மா என்ன ஐஸ்மா வேணும் சொல்லுங்களாம்மா? அண்ணா எல்லாத்தையும் ஒரு ரைஸ் கொடுண்ணா. சரிம்மா சரிம்மா. எப்பா ஒரே ஐஸ் மட்டும் கொடு, அது அவங்களுக்கு கிடையாது, எனக்கு கொடு. என்னண்ணா எங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறேன்? உங்களுக்கு ஒன்றா நீங்கள் காசு வாங்கி சாப்பிடுங்க. அதுவும் கரெக்டாம்மா, அக்கா வந்து காசு வாங்கிடலாம், நம்ம ஐஸ் வாங்கி சாப்பிடலாம். கரெக்டியா? நீ சொன்ன மாதிரி அக்கா கிட்டே வாங்கி நம்மளே குத்துடலாம். எப்படி போட்டாலும் லாக் பண்ணுங்களா? இந்த மாதிரி இந்த பொண்ணு சக்கரை கம்மியா போட்டு வந்துக்கிறேன். நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்குதுக்கா. ஹேய் முன்னாடி டீயா என்ன அந்த டம்ளர் இல்லை? அவங்களுக்கு பெரிய டம்ளர் குத்தாதான் என் குச்சா மாதிரி இருக்கும். கண்ணு வைக்காதியா? நான் கண்ணு வைக்கிறேன்னா? ஆமா கண்ணு தான் வைக்கிறேன். அக்கா ஒரு ஐஸ்கிரீம் கேட்டேன்க்கா,
அதுக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்னது ஒரு ஐஸ்கிரீம் கேட்டதுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன்டா? அப்படியே சொன்னேன். அப்படித்தானே சொன்னேன். நம்ம ஏன் வாங்கி கொடுக்கணும்? நீ வாங்கி கொடுக்காதியா? நான் வாங்கி கொடுக்குற காசு கொடு. ஐஸ் கடை எனக்கு 2 ஐஸ் கொடு. சரிம்மா. இந்தாம்மா. இந்தாம்மா. So nice. நீ சாப்பிடுமா? தட்டலாம் கொடு, நான் வீட்டுக்கு எடுத்து வரேன். கொடுப்பா. அண்ணா நீ ஐஸ்கிரீம் சாப்பிடலையா? வயிறு பத்து எரியுது. ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லியா? வீட்டுக்கு போய் அவளை பாரு என்ன பண்றேன்னு. யோ அவருக்கு பிபி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாமா ஹாஸ்பிடலுக்கு போய் பார்க்க சொன்னாங்க. சரி சரி சாப்பிடு. ஏய் என்னடி கருக்கு முறுக்கு வாங்க தோணுங்கிற? கொஞ்சம் கொடுக்க மாட்டியா? இந்தா கொடு. வெறும் பொரியாக்குதியா? ம் மசாலா பூரி சாப்பிடலாமா? அக்கா அக்கா. என்னம்மா என்ன வேணும்? இல்லக்கா வெறும் பொரி வாய்க்கே நல்லா இல்லை. என்ன காரமா என்ன போட்டுக்கூடா? நீ காரமா கேட்பன்னு எனக்கு தெரியுமா? போண்டா பஜ்ஜி எல்லாம் வாங்க சொல்லிக்கிறேன். அந்த ஆளை வாங்கிக்கின்னு வருவார். போண்டா பஜ்ஜியாப்பா? சரிக்கா சரிக்கா. எப்பக்கா வருவார? வந்துடுவாருமா. அது தனி இந்த பொரியை சாப்பிடு. சரிக்கா. அக்கா இது உங்க சொந்த வீடா? இந்த வீடு 4 தலைமுறையா இருக்குதான். எங்க மாமனார் அடிக்கடிக்கு சொல்லுவாரு. அப்ப யாரு பேர்ல கேக்குது? எங்க மாமனாருக்கு அப்புறம் யாரு? எங்க வீட்டுக்கார் தானே. எங்க வீட்டுக்கார் பேருக்கு தான் இருக்குது. சரிக்கா. நகைலாம் எதுவுமே இல்லை? ஏன் இல்லை? அந்த காலத்து நகை நான் பொட்டியில பூட்டி வச்சுக்கிறேன். பூட்டியா? சுசுறு பத்திரமா வச்சுக்கோ. சாவி தொலைஞ்சிட போகுது. நான் பத்திரமா பீரோக்கு மேலே வைப்பேன். சரிக்கா சரிக்கா. பீரோக்கு மேலேயே பத்திரம் வைப்பாங்களாம். ஆமாமா அந்த மாதிரி தான் பத்திரமா வைக்கணும்க்கா. ஆமாம்மா உஷாரா வைப்பேன். இல்லைன்னா யாருன்னா திருடிக்கின்னு போயிடுவாங்க. அதனால தான் நான் உஷாரா இருப்பேன். ஆமாக்கா நீ பயங்கர உஷாராகிற. எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க, நீ உஷாரான பொண்ணு, நீ போய்ச்சிக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக தான் சொல்லிக்கிறாங்க. இதோ அண்ணன் வந்துட்டாரு. வாண்ணே. ஏன்னா உட்காரக்கூடாதா? அதுக்கு இல்லைப்பா, என் வீட்டாண்ட கட்டில் போட்டு வாங்கிங்களா, அதனால கேட்டேன். இல்லைண்ணே அக்காவுக்கு பாவம் கால் வலிக்கல, அதுதான் நாங்கள் இங்கேயே உட்காந்துக்கணும். பார்த்தாயா என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்கன்ட்டு? நான் சொன்னதை நீ வாங்கிட்டியா? வாங்காதுட்டியா? நிறைய வாங்க சொல்லிக்கிறியா? அதெல்லாம் காலி ஆகிடும். பையன் கொடு முதல்ல. பை தானே இந்த வாரம். இந்தா கரெக்டாக தான் வாங்கி வந்துக்கிறேன். இந்தாம்மா சாப்பிடுங்கம்மா. யோ சும்மா தானே இருக்கிறாங்க. வாங்குறமா? அடா அடா வாசம் சூப்பரா இருக்குது. ஆஹா எந்த கடையில் வாங்கின? ஏய் பையடி அவன் கையில் கொடுத்தா? எதுக்கு கொடுப்பாங்க? சாப்பிட்றதுக்கு தான். ஏய் அதெல்லாம் கண்டுக்காது. அடி பாவி, பென்ஷன் கூட காசு இல்லாத நான் எடுத்துன்னு வந்தா இப்படி பண்ணிட்டு அடிய. பென்ஷன் தானே போட்டுக்கிட்டா போச்சு, அதுக்கு போய் இப்படி பேசுற? அடி கிறுக்கு போச்சுல, நான் சம்பாதிச்சு எடுத்துன்னு வந்தா அதெல்லாம் அவன் கையில் கொடுத்துருவியா? ஓ இப்போதானே பார்த்தேன் அவங்க என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்கன்ட்டு. இவங்க உன் மேலே பாசமாக்குறாங்க, ஏமாத்தி துண்ணுக்குறாங்கடி. என்னண்ணா எங்களை போய் இப்படி சொல்லிட்டேன்? என்னண்ணா பொரி சாப்பிடணும் வேணாம்? ஆமாண்ணா பொரி சாப்பிடுண்ணா. பார்த்தாயா உன் மேலே கூட எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்கன்ட்டு. ஏய் ராத்திரி வாங்கி வந்தேன் அந்த பொறி அடிக்குதா? அதாயா? ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் பொரியை எனக்கு கொடுப்பாங்க, அது பாசமாதியா? நானும் இப்படி சொல்லி காட்டுறேன், எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குது. பாருக்கா எங்க பாசம் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு. பாருயா பாரு அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு. நீ சாப்பிட்டு பார்த்தாலும் கிடக்குறான். ஐயோ சரியா, இந்த கட்டில் அவங்களுக்கு தான் நம்மளுதா? ஏன்னா ஏன்னா நம்மள இப்படி பிரிச்சு பேசுற? நம்புது தானா?
ஒன்றுமே புரியலையே. ஏய் 2 மாதம் முன்ன வாங்கணுமா அந்த கட்டில் தானே இதா? அதான்யா உள்ள சொன்னாக்குதுன்னு எடுத்து வெளியே போட்டேன். அப்போ அந்த கட்டில் கூட அவங்க இல்லையா? யோ மனுஷன் வர மாதிரி பேசாதியா, கஷ்டப்பட போறாங்க. ஆமாக்கா எங்களுக்கு மனசு கஷ்டமாகுது. டேய் உங்களை பார்த்தா மனுஷன் கஷ்டப்படுற மாதிரியே தெரியுது. வாரி வாரி தூண்டுறீங்களா? கண்ணு வைக்காதண்ணா, இன்னும் குண்டாங்க பொறி வேறு காலி போடணுங்க. ஐயோ எப்படின்னா தூண்டோம். டேய் நான் ஆட்டுக்கறி எடுத்துன்னு வந்து நான் போய் சாப்பாடு போட்டுவா போ. ஆட்டுக்கறியா? தண்ணி சோதா இருக்குது, சாப்பிட்றியா? தண்ணியும் சோறா? டேய் காலையில் 1 கிலோ ஆட்டுக்கறி வாங்கி கொடுத்துனே செய்யலையா நீ தான்? சூப்பரா இருந்துச்சுண்ணா. எல்லாம் ஆட்டுக்கறியா? எல்லாம் ஆட்டுக்கறியாவா? டேய் அது எப்படி உங்களுக்கு தெரியா? நோ அதை உண்ண, ஆனா அக்காவோட கைப்பக்கம் ரொம்ப சூப்பர்ண்ணே. கைப்பக்கம் சூப்பரா? டேய் காலையில் வாங்கி கொடுத்துட்டு என்னடி பண்ணா? அவங்க பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டாங்க, நான் பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டேன். ஏக்கா அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுக்கா. அடுத்த வாட்டி வான்கோழி பிரியாணி செஞ்சுக்கிடு. நான் கூட சாப்பிட்டதே இல்லக்கா. ஆமாக்கா. வான்கோழி பிரியாணி தானே, செஞ்சுட்டா போச்சு. யோ நாளைக்கு 2 வான்கோழி பிடிச்சி நான் பிரியாணி செய்ய. வான்கோழி பிரியாணியா? கேப்படி கேப்ப. யோ அப்படியே தூக்கிட்டு போயிட்டேன், சைக்கிள் பஞ்சர் பட்டுன்னு வந்துடு. ஆமாண்ணா அக்கா சொல்றதோட கரெக்ட் தான். போய் பஞ்சர் போட்டு வந்துரு, அப்பதான் வான்கோழி வாங்கிட முடியும். ஓ சின்னதா பார்த்து வாங்கிக்கண்ணா. யோ நான் சின்னதா கேக்குறேன், நீ தாராளமா பெருசாவே வேணாண்ணா. அதுவும் கரெக்ட் தான். நீங்க போக மாட்டீங்க, நானே போயிடுறேன். யோ வரும்போதே வான்கோழி வாங்கிக்கின்னு வந்துடு, அப்படியே வெங்காயம் தக்காளி வாங்கிக்கின்னு வந்துடு. வாங்கிக்கின்னு வரேன்டி, வாங்கிக்கின்னு வரேன். இதுங்களை முதல்ல விட்டு கழிப்பணும். அக்கா வான்கோழி பிரியாணி சொன்னா லெக் பீஸ் எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். போ சண்டை போட்டுக்காதீங்கம்மா, வான்கோழிக்கு 2 கால் இருக்குல்ல, நீ 1 கால் அவர் 1 கால். சரிக்கா, போண்டா பஜ்ஜிலாம் ஆறுதுக்கா, நாங்க போய் சாப்பிட்றோம். வாங்க. நாளைக்கே வரேன்க்கா. இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்களே, நான் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணி இருக்கிறேன் பழுகுது. நீ என்ன 7 இஷ்டு வச்சுக்கிறா தெரியலையா? என்னடா ஒரு சுற்று பெருத்துட்டுக்கிற? என்ன வீட்டில் டெய்லி கழிஞ்சு வரா? கறி சோறா? கடுப்பா தாதுரா. ஏன்டா கோமா பேசுகிறேன்? நான் எப்படி பாசமாக பேசுகிறேன்? டேய் நீ எப்படின்னா பேசிட்டு போடா, பயவுறா நான் வீட்டுக்கு போனான். என்னடா சின்ன வயசில் நம்ம வீடு வீடாக போய் பாட்டு திருடி ஐஸ் வாங்கி கொண்டு ஞாபகம் இல்லையாடா? ஏய் சொட்ட, இப்போ பாட்டில் திருடுறத முக்கியமா? பயவுறா. டேய் நீ இப்படி பேசுன கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைடா. நீ நினைக்காத, முதல்ல வழி விடு. என் முன்னாடி வீட்டை கூட வித்துடுவா. என்னடா சம்மந்தம் இல்லாத கோவப்படுற? ஏய் நான் அர்ஜென்ட்டாக போய் ஆகணும், எது வந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், வழி விடு. அர்ஜென்ட்டாண்டா, இங்கே ஒரு தேவு இருக்குது, அங்கே ஒரு தேவுக்கு போயிடண்டா. ஏ சொட்ட, நான் அந்த அர்ஜென்ட் சொல்லடா, வழி விட்றா. அப்போ டாய்லெட் வருதோ? போட்டோம், அப்போ நாளைக்கு பேசிக்கலாம். ஏய் அழிவாதிரி, ஆண்டு ஏதோ ஒரு பக்கம் வழி காட்டுவாரு. அது எப்படியான அசிங்கம் போட்டோம் எல்லாருக்கிட்டையும், எனக்கு மனசு கஷ்டமா இருக்குயா. நீ அழுவாதம்மா, உடனே நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகாம கூட விட்டுடலாமா? நான் முக்கியமா போய் ஆகணும்ல, கௌரவம் போயிடுமே. என்னம்மா நான் கேட்டுக்கினே இருக்கிறேன், நீங்கள் கம்முனே பேசிக்கினே இருக்கிறீங்க. என்னன்னு சொன்னதுன்னு தெரியும். எப்படிக்கா சொல்லுவேன் நானு? வாயில் தான் சொல்லணும், சொல்லுமா என்ன ஆச்சு? அக்கா அவ சொந்தக்கார பெரிய பணக்காரக்கா. ஆமாக்கா, அவங்க பெரிய பணக்கார, காரு பங்களா எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க வச்சுதான் வச்சுன்னு போட்டோம், நீயா அதுக்கு அழுகுற? அவ அதுக்கு அழுவலக்கா, அவங்க வீட்டுல ஒரு ரிசப்ஷன் வச்சுக்கிறாங்க, அதுக்கு நாங்க கண்டிப்பா போயே ஆகணும். ஃபங்க்ஷன் தானே போய் வாங்க, அதுக்கே அழுகுற? அதுக்காக தாங்க அழுகுறேன். அவங்க பெரிய பணக்காரல்ல, தங்கத்திலேயே போட்டுன்னு வருவாங்க. ஆனா என்கிட்ட ஒரு செயின் கூட இல்லக்கா, அதுக்கு தாங்க அழுகுறேன். அடக்கடவுளே, அதுக்கா போய் அழுகுற? நீ என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? அக்கா எனக்கு கூட வாட்ச் இல்லக்கா, என்ன கூட மதிக்க மாட்டாங்கக்கா. ஆமாக்கா, அதனாலதான் எங்களுக்கு அசிங்கமா இருக்குதுக்கா. அட இவ்வளவு தானே, ஒரு நிமிஷம் இருக்கு, நான் போய் வரேன். ஏய் ஒரு கட்டாவதுரி. ஆமா ஆமாயா. சரி மாட்டே போடுறேன், பண்ணிட்டு மாட்டே போடுறேன். மொத்தமா ஆட்டை போட்டா ஜெயில தான் உட்காரணும், கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆட்டை போடணும். நீ அழுவாதம்மா. நீ அழுவாதம்மா, இந்தாம்மா என்ன வேணும் எடுத்துக்குமா. இது என்னதுக்கா இது? செயினு, வாட்சி, உனக்கு கரெக்டா இருக்குமா? ஆமா எனக்கு வாட்சி. எதுக்கா இதெல்லாம்?
உனக்கு தான் எடுத்துன்னு வந்தேன். நீங்க போட்டுக்கின்னு சந்தோஷமா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாங்க. அக்கா அண்ணனுக்கு தெரிஞ்சானே திட்ட போறாருக்கா. பரவாயில்லையா, ஆசையா குடுக்குறாங்கல்ல, நம்ம போயிட்டு வந்து திருப்பி கொடுத்துடலாம்யா. இந்த நீ போட்டுக்கோ. இதுக்கெல்லாம் நான் எப்படி நட்டி சொல்ல போறேன்னு தெரியலக்கா. நல்லா இருக்குதாக்கா? நல்லா இருக்குதுமா. நல்லா இருக்குதாக்கா? நல்லா இருக்குதுப்பா, போயிட்டு வாங்கப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா கல்யாணத்துக்கு. சரிக்கா, போயிட்டு வந்துடுறேன்க்கா. போயிட்டு வாங்க, போகலாம். போயிட்டு வாங்க. வா எங்கேயோ போதுங்க, நிம்மதியாக நம்ம போய் சாப்பிடலாம். ஐயோ பாவம், எவ்வளோ கஷ்டப்படுதுங்கல்ல. ஆமாண்டி, கஷ்டப்பட்டு இருந்தாங்கிறேன், இப்போ தெரியுதா? யோ உன்னை யாரையா சொன்னேன்? நான் அவங்கள சொன்னேன். ஏவங்களா நம்மளை ஏமாற்றி தூண்டுங்களா? அது இல்லையா? யோ அப்படி சொல்லாத, வாய கழுவியா. அப்படி தாண்டி சொல்லுவேன், அதுக்கு ஏமாத்தானே தூண்டுங்க. யோ மறுபடியும் அது மாதிரி சொல்லாதே. அவங்க இப்போ எவ்வளோ நேரம் ஆகுது அவங்க தெரியுமா? அழுதுச்சிங்களா? இப்போதான் சந்தோஷமா சிச்சிங்கன்னா போதுங்க, அழுதுச்சின்றா? நான் தான் சிரிக்க வச்சு அமிச்சேன். நீ சிரிக்க வச்சு அமிச்சியா? என்னடி சொல்றா? ஆமாய்யா, அவங்க எங்க ஃபங்க்ஷனுக்கு போகணுமா, போட்டுக்கு நகை இல்லைன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஆயுதாங்கய்யா. ஃபீல் பண்ணி அழுதாங்களா? அதுக்கு நம்ம வீட்டில் இந்த டாலர் செயின் வாட்சி 2 வாட்சி கொடுத்துட்டியா. என்னது வாட்சி சைன்லாம் கொடுத்துட்டியா? அதுக்காக அப்படி வாயை பொழக்கிற. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து எத்தனை கொடுக்க போறாங்க? ஃபங்க்ஷனுக்கு போய் வந்து கொடுப்பாங்களா? அடி கூடு கட்டவளா? ஏய் என்ன பண்ணா நகை கொடுக்கறது? நான் எங்க ஸ்டுடியோஸ் வந்தா அது நகை கொடுத்துட்டு இருக்கீங்க. எங்க கொடுப்பாங்க? எங்க கொடுப்பாங்க? ஏண்டி உசாரா இருக்க மாட்டேடி, என்னடி நான் பதில் சொல்றது? பயமா இருக்குயா. நான் திருச்சி குத்துக்கிறியா? வந்துச்சு பாரு. அம்மா இதுக்குள்ள கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க. அழுவாரு என்ன கேட்க பதில் சொல்லலாம் உங்களுக்கு. ஏமா தம்பி, ஏமா அடிக்கிற? என்னம்மா ஆச்சு? சொல்லுடி சொல்லு, கேக்குறாங்கல்ல. அக்கா, உன்னை கொடுத்த செயின் வாட்ச் போட்டு பஸ்ல ஏறினா யாரோ பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்கக்கா. ஆனா ஏன் வாட்ச் 10 ரூபா இருக்குக்கா. போடு அவங்க கிட்ட என்ன சொல்றேன்? நகை திருடு போயிடுச்சா? அதுக்காக நீ ஆயுத அத வாட்ச் இருக்குதுல்ல. அப்படி பாவி பாரு அக்கா இவ்வளவு நல்ல மனசு, இதெல்லாம் யாருன்னா வருமா? ஆமாயா, அக்காக்கு ரொம்ப நல்ல மனசு. இந்த அக்கா வாட்சி. ஆமா கொடுத்துறியா? வாட்ச் பத்திரமா வச்சுக்கக்கா. சரிம்மா, நீ கவலைப்படாதம்மா. யோ நீ அங்கே உண்டு பேருந்து தூங்கிட்டு வா, நான் போறேன். ஏன்னா இங்க உண்டு வந்து கோயிலா சொல்றது வேணா ஒரு புண்ணியமாவது கிடைக்கும். புண்ணியமா? உங்களால கோயில் வாயில பிச்சை தான் எடுக்கணும் போலுது. எந்த கோயில் சொல்லுங்க, நாங்க வந்து பாக்குறோம். வாயா நம்ம போலாம். எந்த கோயிலா? இவங்களை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, இவங்களுக்கு ஒரு வழி பண்ணணும். இன்னைக்கு நவரவே கூடாது, நம்ம பூட்டாண்டே உட்காந்து தாப்பால் போட்டு வேண்டித்தான். என்ன போட்டுக்குது பேப்பரு? நீ தலைக்கையே நிக்கிறாங்க. இங்கதான் எங்க அண்ணன் வீடு இருக்குன்னாங்க, வா போய் பார்க்கல எங்க இருக்குன்னு. யாரு எங்க ஊருக்கு புதுசாகுது? ஏன்னா இங்க எங்க அண்ணன் வீடு இருக்கு தெரியுமா? உங்க அண்ணன் பேரு கலெக்டரா? பேர் சொல்லுப்பா சொல்றேன். ஏன் கலெக்டர்னா மட்டும் தான் வழி சொல்லுவியா? ஐயா நல்லா வழக்கமா பேசுதா? ஏமா பேர் சொல்லாத எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நாங்களாம் ரொம்ப மரியாதையான குடும்பம், பெரியவங்களை பேர் சொல்லி கூட மாட்டோம். பேரும் சொல்ல மாட்டேன், நான் எப்படியா வீடு சொல்றதா? அடையாளம் சொல்றேன், அதை வச்சு சொல்லு. எப்பா அதுக்கு என்ன வாயதா? சரி சொல்லுமா சொல்றேன். பயங்கர கருப்பா, கொஞ்சம் குட்டியா இருப்பாரு. இவர் பெரிய நட்டா, அது குட்டை. யோ அதான் அடையாளம் சொல்லிட்டல, எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லு. கண்டுபிடிச்ச யாருன்னு நான் அடையாளம் சொன்ன பேர் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆமா ஆமா, எங்க இருக்காங்க சொல்லுண்ணா. இதோ இங்க. போய் இந்த ஆளுகிட்ட போய் அட்ரஸ் கேட்டு பாரு. என்னம்மா அட்ரஸ் போதுமா? வெளிய சத்தம். பேர் சொல்ல மாட்டாங்களா? அடையாளம் சொல்லணும் சொல்லிடணுமா? பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி என்ன மாதிரி பண்ற நியாயமா இது? மணி அண்ணி அக்கா இங்கதான் இருக்கிறியா? ஆமா இந்த வீடுதான். இவர்கிட்ட பேசிக்கிறீங்க.
ஓஹோ கருப்பா குட்டியா சொன்னீங்களா? அது இவங்க வீட்டுக்கார் தானா? கருப்பா குட்டியா? நான் தான். கரெக்டாக தான் சொல்லிக்கிறேன். என்னப்பா வீட்டை கறிச்சு வருந்தானா? ஆமாண்ணே, தம்பி வந்துக்கிறான்ல, வீட்டுல கறி வந்து நல்ல ரெடியா இருக்குது. அப்படியா? சரி சரி. ஏய் வீட்டை சோறாக்காதே, பக்கத்து வீட்டை விருந்து நடந்துங்குது. யார்கிட்ட பேசுறீங்க? என் மொண்டாட்டிக்கு தான் பேசிக்கிறேன். எத்தனை நாள் நீங்க வந்து சாப்பிட்றீங்க? இன்னைக்கு நாங்க வந்து சாப்பிட்றோம் கூட்ட. அக்கா அந்த ஆளுக்கு கொஞ்சம் எலும்பு கூட தராதக்கா. நான் கடையில மீன் வச்சு பாக்குறேன். ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது, பாவம்ல பெரிய மனுஷன் கெஞ்சுறாரு, கொஞ்சம் கொடுக்கணும்ல நம்ம. நானா நான் கெஞ்சிறேனா? பின்ன நாக்க தொங்க பண்ணு கேக்குறேன். யோகி வந்தா வீட்டுல ஆகி தரணும். பாருப்பா, உங்க அண்ணனும் உங்க அண்ணியும் அவங்க வீட்டே தான் ஆக்கி சாப்பிடுவாங்க, மற்ற வீட்டை கேட்கவே மாட்டாங்க. எங்க அக்கா மாமா சாப்பாட்டுக்கு அலையறாங்க. அலையறாங்கன்னு சொல்லலாமா? அவங்களே கஷ்டப்பட்டு ஆக்கி அவங்களே சாப்பிடுவாங்க. ஆமா, நாங்களும் சமைச்சுதான் சாப்பிடுவோம். வேலைக்குதே, நான் போயிட்டு வரேன். ஏய் வாடி, இந்த ஆளுக்கு நமக்கு என்ன பேச்சு? நம்மளும் போலாம். போங்க போங்க, சோறு மட்டும் குத்துருங்க. என்ன மின்னலா? ஒண்ணுமே புரியலையா? டேஸ்ட் சூப்பரா இருக்குது, ரெடி ஆயினே இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன நடக்குதுங்க? நடக்குது, தாவுது, குதிக்கிறது, பறக்கிறது, எல்லாம் செஞ்சிருக்கிறமே. டேஸ்ட் சூப்பர். இவ்வளவு செய்றீங்களா? அப்ப என் மொண்டாட்டி அங்க என்ன பண்றா? சமையல் பண்றாங்க. செம்மையா செஞ்சுக்கிறாங்க. அக்கா கை பக்குவம் தான். அக்கா கை பக்குமா? அவளை கொஞ்சம் கூப்பிடு. இதோ கூப்பிடுறேன். அக்கா என்னம்மா? ஏய் அங்க என்ன பண்ணீங்கடா? நான் காலையில இருந்து இங்கதாங்கிறேன். காலையில இருந்தா? நீ வீட்டு தான் இருக்கிற, நான் கதவு சாத்தி தாப்பால் போட்டு இங்க உட்காந்துக்கிறா, நீ அங்க இருக்கிறன்னு சொல்ற? யோ புத்தி காட்டு மாதிரி பேசாதியா? அவங்க வீட்டுல சொந்தக்காரர் வந்துக்கிறாங்க, அதுக்கு சாப்பாடு செய்ய வேணாமா? அவங்க வீட்டு சொந்தக்காரர் வந்தா நீ அடி போய் செய்யறா? யோ என்னையா பேசுற நீ? இந்த தம்பி நேற்று அல்வா வாங்கி வந்தான், அதை பாசமா எடுத்துன்னு வந்து குழந்தை குத்துது என்னாண்ட, அதனாலதான் போய் அவங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுத்தேன். ஏய் 5 ரூபாய் ரோட்டுக்கார அல்வாவுக்கு நீ அங்கே போய் வேலை செய்வியா? சம்பளம் எவ்வளோ? சம்பளமா? என்னன்னா எங்க அக்கா வந்து உனக்கு வேலைக்காரி மாதிரி இருந்தா? பாருங்க என்ன சொல்றாருன்னு. யோ என்னையா என்ன வேலைக்காரி சொல்ற? நீ வேலைக்காரி இல்லம்மா, மகாராணி. எங்க அக்கா எப்பவுமே மகாராணி தான். ஆமா தானக்கா? ஆமா கண்ணு. நான் பசிக்குதுண்ணா, பேசினே இருக்கிற. எப்பதான் சோறு போடுவேன்? இதான் போடுவாங்க, சோறு சோறுன்னு அலையிறேன். ஏய் வாசனை கம கமன்னு தூக்குது. இல்ல அலைய மாட்டாங்களா? அப்ப நான் செய்யற சமையலுக்கு வாசனை வராதா? நீ செய்யற சமையலா? தண்ணி, ரவை, உப்பு, உப்பு இதெல்லாம் தான் வாசனை வரும். என் சமையல பத்தி கிண்டலா பண்ற? உனக்கு பச்சை தண்ணி கூட இல்ல வாயா? அதுக்கு பச்சை தண்ணியும் சூப்பரா தான் இருக்கும். அண்ணா சீக்கிரம் சோறு பண்ண, பசிக்குது. தம்பி கவலைப்படாதுப்பா, நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி செஞ்சுக்கிறேன். வாங்கி செஞ்சுக்கிறியா? ஆமா, நான் தான் கடைக்கு போயிட்டு சிக்கனு மட்டனு எறா மீன் எல்லாம் வாங்கின்னு வந்தேன். அக்கா நண்டு ஊட்டியா? ஆம்பா மறந்துட்டேன். ஐயோ ஆமா, கையை காட்டா. என்னய்யா கையில நல்லா தான் இருக்குது. கையை நல்லா தான் நிக்குது. நான் திரும்பி வந்து போட்டேன் 2 மோதிரம், அது எங்க? அது கையில இருந்தா தொலைஞ்சிட போகுதுன்னு இவங்க தான் எடுத்து போய் பத்திரமா வைக்கிறேன்னு சொன்னாங்க. அது மோதத்தை கேட்டு அவங்க கையில குத்தியா? ஐயோ 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 ஐயோ. நோ நம்பிக்கை இல்லையா? இந்த பார், எச்சதுக்கு ரசீது வச்சுக்கிறேன் பார். பார். ஏய் அடமான வச்சுக்கிற, எங்கடா அந்த காசு? அந்த காசு அக்கா கிட்ட தானே குத்தேன். அக்கா கிட்ட குத்தியா? ஏய் எங்கடி அந்த காசு? யோ கறி மீன்ல எப்படி வர? அதெல்லாம் வாங்கி வந்தா. ஆடி பாவி, என் வயிறு பத்தினி அடிச்சு என்னடி பண்ற? ஏன்னா நம்ப மாட்டியா? நீ எவனா இந்த சீட்டை எடுத்து போய் கேளு போ. இந்த சீட்டை வச்சு நான் என்ன பண்றது? அந்த கடையில போய் கேளு, கொடுப்பாங்க. இத காத்துனா மோதிரம் குத்துவானா? துட்டா? யோ எங்கன்னா போய் திருடிங்க வந்து அந்த மாந்தத்தை வீட்டுக்கா வாங்க, நம்ம சாப்பிடலாம். அண்ணா உனக்கு போட்டு அனுப்புறேன் தட்டுல. பத்தாயிரமா? தலை சுத்துதே. ஏன்னா 1000 ரூபாய் காசு கொடு. 1000 ரூபாய் காசா? யார் மானியா? நல்லா மக்களே தின்னு இருப்பல, எடுத்துட்ட. பக்கனியா நான் தோணுனா? என்னமா சொல்ற?
உன் பொண்டாட்டி என்கிட்ட தான் பெரிய வஞ்சல் மீன் வாங்கி வந்துச்சு. வஞ்சிர மீனா? அது எப்படிமா இருக்கும்? வஞ்சர மீன் இருக்கத்திலே பெரிய மீன், டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்குமா? இவ்வளோ ஏமா காசு எங்களுக்கு போமா. ஏதோ காசு தர மாட்டேன்றியா? நான் வாய் தந்தா கூவமே நாரிடும். ஏம்மா நீ கொந்தளிக்காத, நான் காசு குத்துறேன். இந்த அந்த பயம் இருக்கட்டும், அக்கா அனுப்பிச்சு அதோட பெரிய மீனா குத்த அனுப்புறேன். வஞ்சிர மீனா? ஐயோ நான் அதை பார்த்ததே இல்லையே. நீ எப்படி வெளியே வர நான் பாக்குறேன். ஏய் வா. அட மூதேவி தூங்குற மாதிரி நடிக்கிறானா? ஒரு காஃபி ஒழுங்கா போட்டுதா பச்சை தண்ணி மாதிரி இருக்குது. பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கும். வேற எப்படி இருக்கும்? ஓ அப்ப காஃபி உனக்கு போட தெரியாதா? சண்டையா? ஏய் அங்க என்ன சண்டை நடந்தாலும் நீ போக கூடாது. உள்ளபடி. அட கூடி கட்ட குப்பா. ஒரு காஃபி ஒழுங்கா போடல. இது அந்த அக்காயில குச்சி எப்படி இருக்கும்? தேன் மாதிரி இருக்கும். உண்மைதான். ஆனா குடுக்கணுமே அந்த அக்கா. ஏன் குடுக்க மாட்டாங்களா அண்ணா? அக்கா அக்கா என்னப்பா? ஏய் என்ன நோனாப்பா உள்ளபடி. அக்கா சூடா ஒரு காஃபி போட்டாங்க. ஒரு காப்பியே போட தெரியல. உனக்கு மட்டும் தான் கொடுப்பாங்களா? எனக்கு கொடுக்க மாட்டாங்களா? ஏக்கா எனக்கு கொஞ்சம் காப்பி கொடுக்கா. ஏம்பா முன்னாடி காய் போட்டு கொடு சொல்லு. ஏன் முன்னாடி சொல்ற? கேட்டி கேட்டியா? கண்ணெல்லாம் நான் அசிங்கமா பேசுறேன். நீதானே கேட்ட காப்பி வேணும்ட்ட? நான் இவ்வளவு அப்ப நான் ஏன் இது பண்ண போறேன்? யோ எவ்வளவு தைரியம் தான் நான் போட்டு கொடுத்த காப்பி தூக்கி வீசாட்டுவேன். அது காப்பி அடி. அது காப்பியா? மனுஷன் குடிப்பான அத? மனுஷன் குடிக்க மாட்டான். நீ குடிப்பல்ல, அதனால தான் போட்டு கொடுத்த. ஓ அப்ப நான் உன்னை கேவலம் பார்த்திருந்தா இதெல்லாம் சரி பேர். உங்க அம்மாட்டி கிளம்பு உங்க அம்மாட்டிக்கு. நான் ஏன் கிளம்புனா உனக்கு காப்பி பிடிக்கலாம், உங்க அம்மா விட்டு கிளம்பு. ஆஹா சண்டை பயங்கரமா போதே. பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குதா? என்னது என்ன போ சொல்றியா? நீ தான் போனா உனக்கு தான் காப்பி பிடிக்கல. நீ தான் கிளம்பணும். காப்பி ஒழுங்கா போட்டு துப்பில்ல உங்கள. போடி ஒழுங்கா. நீ போயா? போடி உங்க அம்மாட்டிக்கு. அடி சபாஸ் அடி. ஏய் பங்குஜா வெளிய வந்து பாரு சண்டை போறதா. யோ அது ரெண்டு அடி நீ சண்டை போட்டு நீ கை தட்டி திச்சி நிக்குதியா? எனக்கு வயிறு எரியுதியா? ஏம்பா அடிக்காதப்பா. ஏம்பா வேணாப்பா. போடி வெளியா. ஒரு காப்பி ஒழுங்கா போட தெரியல காலுக்கு. நீ என்ன கேட்டு நான் வைகா போட்டு குடுத்துறப்பல. அப்ப நான் போட்ட காப்பியை தூக்கி வீசாட்டு வரா? அத மறுபடி காப்பி சொல்லாரு. ஆடு மாடு கூட குடிக்காது. பாத்தியாக்கா என் பிள்ளை பேசுறாரு. இது கோசம் என்ன சண்டை போட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்றாரு. ஏப்பா உனக்கு காப்பி தானே நான் போட்டு தரேன். யோ நீ வெட்டி தானே உட்காந்துக்கிற. போய் 1 லிட்டர் பால் வாங்கிக்கிறேன் காப்பி போட. என்னது 1 லிட்டர் பால் நான் போய் வாங்கிடணுமா? நீ போவாத வேற யாரு போவாங்க? சீக்கிரம் போய் வாங்கிக்கணுமா? போறேன் நீ போறேன். நீ சண்டை கண்டினியூ பண்ணுங்க. ஏமா ஏன் கம்முனுக்குற போட்டு போல. யோ ஒழுங்கா போய்டுங்க அம்மா வீட்டுக்கு. ஒழுங்கா காப்பி போட தெரியல. ஒழுங்கா போய்டுங்க அம்மா வீட்டுக்கு. ஒழுங்கா காப்பி போட தெரியல. முடியாது. 10 minutes later. எப்பா எப்படியோ சண்டை கண்டை போட்டு விட்டு கேள்வி பண்ணி பூச்சிங்களா? சாப்பிடுப்பா. சூப்பரா இருக்குதுப்பா. நீ சாப்பிடு. நீ சாப்பிடுறேக்கா? எனக்கு வேணாப்பா, நீங்க சாப்பிடு. நமக்கே பத்தாதுல்ல. ஏய் நான் நீயே சாப்பிட்டா எனக்கு ஒரு 2 தான் குடுத்த. அப்பா வெங்கல சின்னது. சாப்பிடு. கருகுற வாடை வருது. நீ சாப்பிடுமா. யோ பால் வாங்கியா? முன்னாடி பண்ற எனக்கு பாலை ஊத்திடுறீ. அது ஊத்தும் போது ஊத்துவேன். இப்ப பால் வாங்கியா இல்லையா? அம்மா நீ கவலைப்படாத. உனக்கு எப்ப போல ஊத்துன்னு சொன்னா நான் ஊத்துறேன். ஊத்திடுங்க. ஹேய் நான் வாங்கி அந்த நுங்கு மொத்தமே குத்துட்டியா? அது எப்படியா கொடுப்பேன்? உனக்காக 2 எடுத்து வச்சுக்கிறேன். ஆமாண்ணே அக்கா பாசமா உனக்கு 2 எடுத்து வச்சுக்குது. நல்லா பெருசா தெரிஞ்சுக்குமா அக்கா? இது உனக்கு தானே? என்னதா இம்மா பேசிக்கிட்டு அது எனக்கு கடுக்கா. அட கருக்காப்பல கருக்கா இந்த துண்டுறதுக்கு என்ன? ஒரு பல்லு நல்லா நினைக்குதா? இது சரிப்பட்டு வராது. இனிமேல் வேற வீடு தான் பார்க்கணும். அக்கா அண்ணன் எங்க போறாரு? அவர் எங்கன்னா போட்ட இருப்பா, நான் காய்ச்சி வச்சு கொடுக்குறேன்.
சாமியோட பவரா சக்தி ஒரு யோத்து. நீ சொன்ன மாதிரி நடந்துருச்சா? நடந்துச்சு சாமி. பா நீ சொன்னவனுடைய நிலைமை முண்டத்தோட நிக்க தலை இல்லை. அதுதான் இந்த முள்ளு சாமியோட மகிமை. ரொம்ப நன்றி சாமி. எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டான். எப்படியோ அவன் கதை முடிஞ்சது. தொல்லை குத்து கதை முடிஞ்சு போச்சா? இவன் தான் நம்மளுக்கு சரியான ஆளு. கிட்டு வா. சாமி போதும் சாமி போதும் சாமி. உட்காரு உட்காரு. நல்லதே நடக்கும். போயிட்டு வெற்றியோட வா. போ மகனே போ. கொண்ட சாமி அவன் காசு கொடுக்காம போறான். நான் அனைத்தையும் முன்னாடியே வாங்கி விட்டேன். கவலைப்படாதே சீடா, கவலைப்படாதே. சாமி வா பக்தா, உன் கவலை என்னவென்று நானே சொல்கிறேன், நீ சொல்ல வேண்டாம். வா அமரு. சாமி உன்னுடைய பவரை பார்த்து என் கஷ்டத்துக்கு நீ தான் ஒரு வழி சொல்லணும். அவங்கள என்ன பண்ணணும் சொல்லு. எப்பா தர்ஷன வைப்பா, குரு சொல்லுவாரு. வைக்கிற சாமி. சாமி அவனுக்கு கை கால் வழங்கக்கூடாது சாமி. டம் டம் கிரஞ்சம் சாகிங்கா மோடங் டிங் டபாங் டிங் டங் டிங் டாங். ஓம் கிளி 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 கிளி. இந்த அப்படி பழத்தை வச்சுக்கோ. சாமி இந்த பழத்தை வச்சு என்ன பண்ணோம்? உனக்கு யார் தொல்லையா இருக்காங்களோ அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடு. சாமி கைகள் வழங்கக்கூடாது சொன்னா ஜூஸ் போட்டு கொடுன்னு சொல்ற. அட கூமுட்ட பத்தா, ஜூஸ் போட்டு குடிச்சு நிலைமைங்க பாத்தியா? கால் மட்டும்தான் தலையை காணுங்க சாமி. ஏய் பாரு, குறுக்க குறுக்க கேள்வி கேட்டியானா நீ ஜூஸ் கொடுக்காமையே இப்படி ஆயிடுவேன். சாமி அப்படிலாம் பண்ணிடாதீங்க. இந்த ஜூஸ் அவங்களுக்கு நான் போட்டு கொடுத்துட்றேன். கிட்டவா. சாமி ஓடு. இதுதான் முள்ளு சாமியோட மகிமை. சாமி என் கஷ்டத்துக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி. என்ன கஷ்டம்? ஊருக்குள்ள ஒரு போலீஸ் சாமி சுத்தி இருக்கலாம், என்னால கண்டுபிடிக்க முடியல. நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் சாமி. கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க? உள்ள தர போறோம். அப்ப நீங்க யாரு? நான் சிபிஐ ஆபீசர். சிபிஐ ஆபீசரா? ஐயோ மாட்டினா கும்புறு கஞ்சி காசு வாங்களே. சாமி சீக்கிரம் சொல்லுங்க சாமி, அந்த போலீஸ் ஆபீசர் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்களா? தம்பியா அப்படியே நேரா போயிட்டு பீச்சாங்க போயிட்டு அப்படியே நேரா போ. பீச்சாங்க இப்ப போ. அதுக்கப்புறம் அப்படியே நேரா போய் பீச்சாங்க போயிட்டு வா. அந்த இடத்துல சாமி இருப்பாரு. போ. அப்படியா சாமி? ரொம்ப நன்றி சாமி. அவனை போய் பாக்குறேன். போ. எங்க போற? தர்ஷன போ. ஏய் அந்த ஆளு தேடி வந்து நம்மளதான்டா. எனக்கு சம்பளம் கொடுக்கானா? டேய் 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 எங்கடா போற? ஓவரா பண்ணிங்கனா முன்னாடி போறாரு, அவர் கூட்டு விட்டுருவேன். ஐயோ நம்பிக்கை வம்பு. ஊரு பதம் வெச்சோம். ஓடு. இந்த எலுமிச்சி மாத்தால என் தலையை வச்சா மாறப்போகுது. தூங்குறீங்களா? தூங்க. நாளைக்கு இந்த ஜூஸ் போட்டு உங்களை தூங்க வைக்கிறேன்.